குளிச்சுட்டு வர வரைக்கும் யாரும் நிற்பாங்களாம்மா? வியாபாரம் பண்ணுறேன். அந்த கேப்ல நின்று வித்துட்டு நீ அப்படிதானே இருக்குது போகணும். இப்போ நம்ம பிள்ளைய கொடுத்துட்டு போயிட்டா பரவாயில்ல. எவ்வளோ சொல்கிற? ரெண்டு சொரா அம்மா 700 போட்டோம்மா, 600 கொடுமா. தலையை போட்டு கொஞ்சமாக முழு தூள் போட்டு குழம்பு வச்சு முழு பூண்டுனா சொரா மண்டே வேஸ்ட் பண்ண வேணாம், அவங்க குழம்பு வச்சிடலாம். தலையை தனியாக குழம்பு வைக்கிறேம்மா. சொரா புட்டு செய்யலான்னு. புட்டு அப்போ தலை யூஸ் பண்ணலாமா? முழு பூண்டு குழம்பு வைக்க கொஞ்சமாக போட்டு. இது தலையவா? ஆமாம். தட்டி எடுத்துன்னு சொல்லு. கால் தாம நீட்ட முடியல. அடுத்துட்டே இருக்கீங்கல்ல, எங்கள் கோழிங்களாம் அப்படிதான் வந்துட்டு போனேன். அவ்வளோதான் 2 வாரம். சொரா மீன் தான் கேட்டுச்சு எடுக்க. சரிம்மா சைச்சு எடுத்தாப்பா கீழே வை. குளிச்சுட்டு வர வரைக்கும் யாரும் நிற்பாங்களாம்மா? வியாபாரம் பண்ணுறேன். அந்த கேப்ல நின்று வித்துட்டு நீ அப்படிதானே இருக்குது போகணும். இப்போ நம்ம பிள்ளைய கொடுத்துட்டு போயிட்டா பரவாயில்ல. எங்கள் கோழிங்க ஒன்று சும்மா விடாதுமா. அதான் சுற்றி நிற்கிறாங்க பாரு. தண்ணி எடுத்தா பாப்பா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பண்ணுங்க. எங்கே தம்பியை காணா? வேலைக்கு போயிருக்காரு. ஆர்டரு. தலையை போட்டு கொஞ்சமாக முழு தூள் போட்டு குழம்பு வச்சு முழு பூண்டுனா எவ்வளோ சொல்கிற? ரெண்டு சொரா அம்மா 700 போட்டோம்மா, 600 கொடுமா. உங்கள் காசு எனக்கு என்னத்துமா? நீ பார்க்காத கொள்ளா கொடுக்குற எது ஒன்றும் கொடுக்குற எனக்கு. நீ இன்னும் நான் வந்து இது பண்ண முடியாது. இந்த மாதிரி பிச்செல்லாம் எடுத்துட்டு போடு. கொஞ்சம் அழைச்சிக்கமா. அழைச்சிக்கிறேன். புடிமா கால் வலிப்பா. எல்லாருக்கும் கால் வலி தாமா வருது. அதான் நீங்க நடந்துட்டே இருக்கீங்கல்ல, இது சாப்பிட்டா உடம்பு நல்லது. வாப்பா விற்கணும்ல மீன். என்ன பண்றது? எடுத்துக்கோ. அங்கே சொரா வந்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக அது ஆகும். சொரா மண்டே வேஸ்ட் பண்ண வேணாம், அவங்க குழம்பு வச்சிடலாம். புளி பார்த்தீங்கன்னா நல்லா அலசிட்டேன். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நான் அரிசியில் செய்ய போகிறேன். எப்போவுமே புளி வந்து லாஸ்ட்டாக கரைச்சி ஊற்றணும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் புளியிலேயே எல்லாமே கலந்துட்டு லாஸ்ட் தாளிப்பு மட்டும் போட போகிறேன். தேங்காய் சேர்க்க போகிறேன் இதில். நான் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். சுறா மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்கா, வேறு லெவலில் இருக்கா, இல்லை கலக்கலாக இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. புளி நல்லா கரைச்சி வச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரைச்சிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 பெத்த அளவுக்கு தேங்காய் பெத்த அளவுக்கு நல்லா வெட்டி வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காயும் வெங்காயமும் நல்லா அரைச்சிட்டேன். இதையும் சேர்த்து கலந்துக்கிறேன்.
சொரா மீன் குழம்புக்கு நான் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு, இடிச்சு வச்ச பூண்டு கொஞ்சம், 10 பல்லு, கீறி வச்ச பச்சை மிளகாய் ஒரு 3, கொஞ்சமாக கருவேப்பிலை, அரிசி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. தக்காளி பார்த்தீங்கன்னா நான் 2 வெட்டி வச்சுருக்கேன். இதை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரைச்சி வச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, குழம்பு எப்பவுமே பார்த்தீங்கன்னா திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அது தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால சொரா மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச குழம்பு சேர்த்துப்போம். இந்த சொரா மீன் பார்த்தீங்கன்னா தாய்மார்களுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஜாயிண்ட்லாம் வளர்த்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. அடிக்கடிக்கு சேர்த்துட்டா ரொம்ப ரொம்ப பலன் தரும். அது மட்டும் இல்லை, சொரா மீன் குழம்பு அடிக்கடி சாப்பிட்டோம்னா கோல்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுங்க. தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கல்லுப்பு. நல்லா கொதிக்கட்டும், குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் காத்திருப்போம். திக்காக வரட்டும் குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சளி, ஜுரம், இரும்பல் நிறைய பேருக்கு வந்திருக்கு. நானும் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு சளியும் சரி இரும்பலும் சரி பறந்து போயிடும். சும்மா தளத்தளம் கொதிக்குது குழம்பு. குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம சொரா மீன் மண்டையை சேர்த்துப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அம்மா கிட்ட நான் 2 மீன் தான் வாங்கினேன். பெரிய பெரிய சொரா காமிச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட்லாம் எனக்கு தெரியல. ஆல்ரெடி மீன் மண்டையை தனியாக வேக வச்சுட்டேன். ஸோ அதனால் அது ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் கிடையாது. 2 மீனுக்கு 2 மண்டை. நல்லா கிண்டி விட்டுப்போம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு
அதுக்கப்புறம் அடுப்பு அணைச்சிருவோம்.